கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு குட் திங்ஸ். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து வேலை தான் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். டோட்டல் வேக்கன்சி 500. என்னென்ன ஃபீல்டுன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்டில் 250 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடியில் 250 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 48,480 ரூபாயிலிருந்து 85,920 ரூபா வரைக்கும் தராங்க. கேஸ்ட் வைஸாக வேக்கன்சி பிரிச்சிருக்காங்க. அது என்னன்றதை இப்போ பார்ப்போம். அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்டில் எஸ்சிக்கு 37 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 18 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 67 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 25 வேக்கன்சியும், யூஆரில் 103 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடியில் எஸ்சிக்கு 37 வேக்கன்சியும், எஸ்டிக்கு 18 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 67 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 25 வேக்கன்சியும், யூஆரில் 103 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. டோட்டலாக 250 ப்ளஸ் 500 வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட்டு 20/5/2025. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் கிரெடிட்டில் மினிமம் 22 இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவல் காலேஜஸில் ஃபுல் டைம் ரெகுலரில் MBA MMS முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் கிரெடிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடியில் மினிமம் 22 வயசு, மேக்ஸிமம் 30 வயசு இருக்கணும். கவர்மெண்ட் அப்ரூவல் காலேஜில் ஃபுல் டைமாக BE BTech MCA MSc முடிச்சிருக்கணும். 1 இயர் ஐடியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC STக்கு 5 வருஷமும், OBCக்கு 3 வருஷமும், PWBDக்கு 10 வருஷமும், எக்ஸர்வீஸ் மேனுக்கு 5 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாமு, அடுத்து குரூப் டிஸ்கஷன், அடுத்து ஸ்க்ரீனிங் இருக்கும், லாஸ்ட்டாக பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் 25 கொஸ்டினும், ரீசனிங்கில் 25 கொஸ்டினும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஸ்டினும், ப்ரொஃபஷ்னல் லாங்குவேஜில் 75 கொஸ்டினும் இருக்கும். டோட்டலாக 150 கொஸ்டின் இருக்கும். இதற்கான டூரியேஷன் 150 மினிட்ஸ் இருக்கும். எக்ஸாம் சென்டர் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், டெல்லி, தமிழ்நாடு போன்ற 30 ஸ்டேட்டில் தான் இந்த எக்ஸாம் சென்டர் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் SC ST PWBDக்கு இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாத்தையுமே சேர்த்து 177 ரூபா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு 1180 ரூபா வச்சுருக்காங்க. ஆன்லைன் பேமெண்ட் ஒன்லி தான். இதற்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளை பண்ணுற வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற புதிய வேலைவாய்ப்புகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு காமிக்கும்.